தமிழ்நாட்டு மீனவர்கள் 35 பேரை சிறைப்பிடித்து சென்று இலங்கை கடற்படை மீண்டும் அட்டூழியத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்ற விவரம் இதுவரை தெரிய வரவில்லை. மீன்பிடிக்க செல்ல முடியாமல் ஒவ்வொரு நாளும் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ராமேஸ்வரம் மீனவர்கள். நேற்று கூட அனுமதி சீட்டு வாங்கி கடலுக்கு போன மீனவர்களை இலங்கை அரசு நமது எல்லையிலே வச்சு தடுத்து நிறுத்தி ஒரு படகை கயிறு போட்டு இலங்கைக்கு கொண்டு செல்லும் பொழுது அந்த படகு பழுதானதால் அந்த படகை விட்டுட்டு சென்றிருக்காங்க. மீனவர்களை ராமேஸ்வரம் மீனவர்களை மீன் பிடிக்கவே விடாத அளவுக்கு ரொம்ப கொடும் சித்திரவதை பண்ணியிருக்காங்க. ஒரு 15 ஆண்டு காலமா மீனவருடைய வாழ்வாதாரம் ரொம்ப கேள்விக்குறியா இருக்குது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு சூழல் உருவாயிருக்கு. ஆழிக்கரையில் வீசும் காலை தாயாய் அலை பேசும் சில நேரம் பேயாய் வீசும் நினைத்தால் எந்த நெஞ்சு கூசும் நினைத்தால் எந்த நெஞ்சு கூசும் கடலோடி கூட்டம் கரை கூடி வாழும் எல்லை தாண்டியதாயக்கரை உயிர் போகும் வழி பிறக்காதா வழி தீராதா இப்படியே போகுது என்று எங்கள் விலை மாற காவியும் கருப்பு வாழுதிங்கே கரை வாழும் நாங்கள் போவதெங்கே துடுப்பு போட்ட காலம் போயிருச்சு கரகமா படகுகள் வந்துருச்சு எங்க நிலை மாறலையே ஆட்சி மாறி வந்தாலும் சுடுபடு காட்சி மாறி போக வந்தாய்க்கு பாதி போகும் எங்க உழைப்பு சூறையாகும் பாதியில உசுறு போகும் மாறா விதியோ ஐலே சா ஐலே சா ஐலே 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 சா